மிஷின் என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க மெரிட் மிஷினை. இல்ல அதெல்லாம் குடுக்க மாட்டேன். அதெல்லாம் நான் தான் வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாரிலாம் சொன்னேன். ஒண்ணு வந்து இட வசதிங்க. வீடு வந்து 10க்கு 11 ரூம் கணக்கு தான். இட வசதி பத்தல. அது இல்லாம பவர் மிஷின்ல தச்சுட்டு இருக்கனால இந்த மிஷினை வந்து நம்ம தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. மிஷின் அப்படியே வச்சிருந்தாலும் தூசி போய் அண்டிருது. அது அதில போய் உட்கார்றதே இல்லையாங்க. அது ஒரு ஓரமா ரன்னிங் ஆகாம இருக்கும்போது, போறப்ப வரப்பலாம் ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு. பக்கத்தில தெரிஞ்ச அக்காவுக்கு தாங்க குடுத்துருக்கேன். இது ரேட் வந்து ரூ. 3000க்கு குடுத்துருக்கேங்க. அந்த அக்கா வீட்டுக்கு அடிக்கடி போவோம் நாங்க. போம்போது அப்படியே நம்ம மிஷினையும் பார்த்துக்கலாம். மிஷின் வந்து நம்ம கூட இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். என்னதான் இப்போ பவர் மிஷின் வாங்கிட்டாலும் மொத வாங்கின இந்த மெரிட் மிஷினு வேலை ஒண்ணுமே தெரியாம, எப்படி அடிக்கணும்னு தெரியாது, எப்படி நூல் கோக்கணும்னு தெரியாது. அப்படி வாங்கின மிஷின் க்ளோஸ் டூ ஹார்ட்டு தாங்க. சரின்ட்டு வீட்ல வந்து மெயின் காரணம் இட வசதி பத்தல. மிஷின் வந்து தைக்காம அப்படியே போட்டிருக்கனால ரீசனுக்காண்டி மட்டும் குடுத்தாச்சுங்க. பவர் மிஷின் கூட ஒரே டெமோஸ்ட்ரேஷன்ல கூட கத்துக்கிட்டேங்க. ஆனா, அந்த மெரிட் மிஷின்ல ஸ்டார்ட்டிங்ல வந்து நூல் வந்து சுத்தவே முடியாது. அந்த கையில பெடல் சுத்தி விடுவோம் பார்த்தீங்களா? அது எப்போ பார்த்தாலும் எனக்கு டைட்டாவே இருக்கும். அடிக்கடி வந்து கடையில சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போவேன். அவங்களும் வந்து சர்வீஸ் பண்ணி குடுப்பாங்க. வீட்ல வந்து நான் நூல போட்டா குத்து தையல் விழுந்துக்கிட்டே இருக்குங்க. குத்து தையல் விழுந்ததெல்லாம் அது அளவே கிடையாது. கையில அந்த பெடல வந்து பெரட்டி நம்மள பார்த்த மாரி சுத்தி விடும்போது டைட்டா இருக்குங்க. அப்ப வந்து பாபின் கேஸுக்கு அடியில அந்த நூல் வந்து சிக்கியிருந்தா தான் அந்த கையில சுத்துற பெடல் வந்து டைட்டா இருக்கும். அதெல்லாம் தெரியாம எத எடுத்தாலும் டக்குன்னு கடைக்கு எடுத்துட்டு போய் காலைல சாயந்தரம் வீட்டுக்காரர் பழனிக்கு வேலைக்கு போகும்போது குடுத்து விட்டேன்னா, சாயந்தரம் சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் கூட அந்த கடைக்கு போயிருக்குங்க. ஏன்னா, அப்பலாம் வந்து யூடியூப்ல போட்டு இதுதான் ரீசன் தெரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் அப்பலாம் டச் ஃபோனு எதுவுமே கிடையாதாங்க. எதனால இப்படி ஆகுதுங்கிற மாரி தெரியாது. யார்ட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாது. ஏன்னா சின்ன பிள்ளையில பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து மிஷின் போட்டிருந்தாங்கங்க. அப்போலாம் வந்து இந்த கர்ச்சீப்பு துண்டுலாம் அடிப்பாங்க. அதில் போய் உட்காந்து ஒரு டைம் எந்திரிச்சது மட்டும் தான் ஞாபகம். மற்றபடி மிஷின் நாலேஜ்லாம் சுத்தமாக கிடையாது. அம்மா வீட்லேயும் கிடையாது. அவங்களும் தச்சு பழகுனதில்ல. அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரவங்க வீட்ல, தெரிஞ்சவங்க வீட்லேயும் பார்த்ததில்ல. அதனால் வந்து இதோட மிஸ்டேக்லாம் வந்து எப்படி சரி பண்ணணும்னு கூட தெரியாது. அப்புறம் வந்து கடையில் குடுத்து அவங்க இந்த மாரிலாம் பார்த்துக்கோமா, இந்த மாரிலாம் ஆயில் விடுமா, இந்த மாரிலாம் சிக்க விடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு சொல்ல போய், அதுக்கப்புறம் இந்த மிஷின் செட் ஆகவே எனக்கு 1 வருஷம் ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் பஞ்சு போல, பொண்ணு போல அப்படியே தையல் வந்து அவ்வளோ சாஃப்ட்டா சூப்பரா வரும். ஆனா ரொம்ப நேரம் உட்காந்து பெடல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, கால் வலி, கால் வீக்கம் வந்து நார்மலா மிஷின்ல வர்றதுதாங்க. இதுதான் என்னோட மெரிட் மிஷின் ஃபுல் வியூ. பார்க்கும்போதே அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. குடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க.